ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். மரபு பிழை நீக்கிய சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. மரபு பிழை நீக்கிய சொல் அப்படின்னா வந்து ஆப்ஷன் வந்து கருங்குயில் வந்து கூவும். ஸோ குயில் அப்படின்னா வந்து கூவும் அப்படி தான் வந்து கரெக்டு. மயில் அப்படின்னா வந்து அகவும், கிளினா வந்து பேசும், யானை வந்து பிளிரும், குயில் கூவும். ஸோ மயில்னா அகவும், களிமயில் வந்து அகவும், கிளி பேசும், யானை வந்து பிளிரும், கருங்குயில் வந்து கூவும். ஸோ வந்து இதில் நம்ம கரெக்டாக மரபு பிள்ளை வந்து நீக்கியதாக இருக்கிறது வந்து சி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. அலை, 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 இதுக்கான வந்து வேறுபாடு பொருள் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் அலைக்கு வந்து கடல் அலையை குறிக்கிறாங்க. ரெண்டாவது அலை வந்து புற்று அப்படிங்கிறாங்க. அலை அப்படின்னா அழைத்தல், கூப்பிடு, அதுதான் வந்து இதுக்கான பொருள். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து என்ன அப்படின்னா, அப்படின்னா வந்து மதகுநீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னா வந்து நன்னூலார் வந்து சொல்லியிருப்பாங்க. நன்னூல் பவனந்தி முனிவர் அவங்க வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா வந்து 42 வந்து சொல்லியிருப்பாங்க. 42ல் வந்து 40 வந்து என்ன நெடிலெழுத்து வரும், 2 மட்டும்தான் வந்து குறிலெழுத்து வந்து வரும். அந்த 2 குறிலெழுத்து வந்து எது அப்படின்னா வந்து நோ, தூ அப்படிம்பாங்க. நோ அப்படின்னா வந்து துன்பம் வரும், தூ அப்படின்னா வந்து உன் வரும். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழினாவே 42, அதில் 40 வந்து நெடிலெழுத்துக்கள், 2 மட்டும்தான் குறில் எழுத்துக்கள் வந்து வரும். நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அதில் அப்படிங்கிறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா வந்து மதகுநீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. கோ அப்படின்னா வந்து அரசன் வரும். ஸோ நமக்கு வந்து இதில் ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. சோ அப்படின்னா தான் வந்து மதில் வரும். சோ அப்படின்னா தான் வந்து மதில் வரும். கோ அப்படின்னா அரசன், ஐ தலைவன். இது 3 வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவன், கோ அப்படின்னா அரசன், சோ அப்படின்னா வந்து மதில். இதில் வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து தவறாக இருக்குது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறாங்க. சா, சி, சு அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ அப்போ வந்து சால்பு ஃபஸ்ட்டு வரணும், சிலந்தி வரணும், அதுக்கு சிக்கு அப்புறம் தான் சி வரும். ஸோ 2, 3, 1 தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து பாருங்க, கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். அதில் காக்கை, கீற்று, கா, கீ, கூ, கே அப்படி வருது. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படிங்க. வார்த்தைகள் வந்து முன்ன பின்ன போட்டிருக்காங்க, அதை நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறாங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். வீட்டு வீட்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வந்து அடுக்குத்தொடர் அப்படிங்கிறாங்க. வீட்டு வீட்டு அப்படிங்கிறது வந்து இலக்கண குறிப்பு வந்து அடுக்குத்தொடர். இதே சலசல அது மாதிரி ஒரு பொருள் குறிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை இரட்டை கிளவி அப்படிங்கலாம். விட்டு விட்டு அப்படிங்கிற இலக்கண குறிப்பு வந்து அடுக்குத்தொடர். இலக்கண குறிப்பு இது ஃபுல்லாக 10th புக்கில் தான் எடுத்திருக்காங்க. 10th புக்கில் வந்து அதிக கவனம் செலுத்துங்க. தாய் சேய் இலக்கண குறிப்பில் வந்து தவறானது எதுன்னு பார்த்து டிக் பண்ண சொல்கிறாங்க பார்த்துங்க. தாய் சேய் அப்படின்னா தாயும் சேயும் தான் வரும். ஸோ வந்து அது உண்மை தொகை கரெக்டு. ஏன்னா வந்து மறைந்து வந்துடும். முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்மொழி தொகை. ஸோ நமக்கு வந்து வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொருந்தாதது. கரும்பு தின்றான் அப்படின்னா வந்து கரும்பை தின்றான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகையாக வரணும். ஸோ நமக்கு அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த 2, 3 மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2க்கு வர்றது வந்து 3க்கும், 3க்கு வர்றது வந்து 2க்கும் போட்டிருக்காங்க. வெண்குடை அப்படின்னா வந்து வெண்மை கூட்டல் குடை பண்பு தொகை வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது வந்து 1 and 4 தான் வந்து கரெக்டு. ஆனால் நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன, தவறான பொருத்தத்தை எடுத்து எழுதுக அப்படிங்கிறது 2 and 3 மட்டும்தான் தவறாக இருக்குது. ஏன்னா முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகையாக வரணும், கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகையில் வரணும். விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது தான். அது வர மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் வந்து உருவாக்கணும். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை வந்து ரோபோக்கள் வந்து செய்கின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ரோபோக்கள்ங்கிறத ஆன்சர். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வினா அமைக்கணும். மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? கரெக்ட், அதுதான் வந்து ஆன்சர்.
மலைமுகம் காணா பயிர் போல, இந்த உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. மலைமுகம் காணா பயிர் போலனா ஒரு வறட்சி அப்படிங்கிற மாதிரி. வறட்சி அப்படின்னா வந்து அந்த பயிர்கள் வந்துன்னா வாட்டமாக இருக்கும், அந்த தண்ணியை வந்து இல்லாமல் வந்து வாடி போயிருக்கும் பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாங்க. வறட்சினா வாட்டம், துன்பம், இதெல்லாம் தான் வந்து ஆன்சராக வரும். ஸோ மலைமுகம் காணா பயிர் போலங்கிற உவமைக்கு சரியான பொருள்னா வந்து வறட்சி, வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இந்த உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா, நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது தான் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படிங்க. அடுத்து ஒரு எதுகை மோனை வந்து கொடுத்துருக்காங்க. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு. பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னா இது வந்து ஏகதேச உருவகணி நமக்கு. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து என்ன நயத்தில் வந்திருக்கு அப்படின்னா, எதுகையா மோனையா இயைபு அப்படின்னா. பெருமைக்கும் கருமைக்கும் ரூ வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால வந்து இது வந்து எதுகை அப்படிம்போம். ஸோ ரொம்ப குறிப்பிட்டு அவங்க கேட்டாங்கன்னா இது வந்து அடி எதுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் வந்து எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் மோனை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை, இந்த குரட்பாவில் அமைந்துள்ள தொடைநயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் என்ன வந்திருக்குன்னா, கெடுப்பதும் அப்படிங்கிறனா இன்னிசை அளபடை தான் வந்திருக்கு. ஸோ அளபடை வந்திருக்கு, அதான் நமக்கான ஆன்சர். அளபடை அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து உயிரளபடை, ஒற்றளபடை வந்து சொல்லுவோம். அதில் உயிரளபடை அப்படின்னா வந்து செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை வரும். இதில் வந்து கெடுப்பதும் அப்படின்னா அப்படின்னு வந்திருந்தாவே அது வந்து ஒரு இன்னிசை அளபடை. நமக்கு இங்கே கேள்வி என்ன, இது வந்து அளபடையா, அந்தாதி தொடையா, இரட்டை தொடையா, முரண் தொடையா அப்படிங்கிற இது வந்து ஒரு அளபடை தொடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கின்றார் திருவள்ளுவர் அப்படின்னா, முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு வந்து மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கின்றார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கின்றார் திருவள்ளுவர்னா, முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை வந்து எது அப்படிங்கிறாங்க, கருவேப்பிலை. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது அப்படின்னா வந்து கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். ஃபஸ்ட்டு யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள் தான் வந்து யவனர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு ஆன்சர் வந்து என்ன, யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து ஒருவர் வந்து கிரேக்கர், இன்னொருத்தர் வந்து ரோமானியர் வருவாங்க. நமக்கு ஒரு ஆள் தான் கேட்டு வந்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் கிரேக்கர் இருக்காங்க. ஸோ யவனர்கள் அப்படின்னாவே கிரேக்கர்கள், ரோமானியர்கள் வந்து வருவாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு எது அப்படின்னா வந்து உலக பொதுமை. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா வந்து புறநானூறு. இந்த வரிகள் யாருடையதுன்னா கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வந்து கணியன் பூங்குன்றனார் தான் சொல்லியிருப்பாங்க. எதில் அப்படின்னா புறநானூரில் தான் சொல்லியிருப்பாங்க. புறநானூறுனா புறப்பாட்டுங்கிற சிறப்பு பெயர் கூட இருக்குது. ஸோ அந்த வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன அப்படின்னா வந்து உலக பொதுமை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு வந்து உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாளையங்கள் அப்படிம்பாங்க. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி வந்து பாளையங்கள் என அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் வந்து எவ்வாறு வழங்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. பெரிய ஊர்கள்னால் வந்து பட்டினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிறிய ஊர்கள் அப்படின்னு வந்து பாக்கம்னு சொல்லுவாங்க. அதான் கடற்கரைக்கு அருகில் உள்ள பேரூர்கள் அப்படின்னா பட்டினம், கடற்கரைக்கு அருகில் உள்ள சிறிய ஊர்கள் அப்படின்னா வந்து பாக்கம் அப்படிம்பாங்க. நமக்கு என்ன கேள்வி, பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் பட்டினம். அடுத்து பாருங்க, தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள் தான். தலைவர்களை உருவாக்குபவர்கள் என அழைக்கப்பட்டவர் வந்து என்ன, காமராஜர். காமராஜர் ஐயா வந்து என்னதுன்னா கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அப்படியா சொன்னது யார் அப்படின்னா பெரியார் தான் குறிப்பிட்டிருப்பாங்க காமராஜர் அவர்கள். காமராஜர் ஐயா வந்து 9 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. 1954 to 63 வரையும் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. மொத்தம் 9 ஆண்டுகள் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன, நேஷ்னல் லெவலில் வந்து அந்த காங்கிரஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது பார்ப்பாங்க. அந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அவர்களெல்லாம் பிரதமராக ஆக்கியிருப்பாங்க. அதனால தான் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு வந்து காமராஜர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க.
அடுத்து வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து 1956 வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள் தான். அதை தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982 வந்து சத்துணவு திட்டமாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னா 1956, 1982னா சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து வருவாங்க. படிக்காத மேதை இதெல்லாம் வந்து காமராஜர் அவர்களோட வந்து சிறப்பு பெயர்கள். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள். முதல்ல காமராஜர் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டது வந்து 1937 தான் போட்டிட்டுருப்பாங்க. அதையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அப்படிங்கிறாங்க. பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார். பெரியார் பிறந்த ஆண்டு வந்து என்ன, பிறந்த ஆண்டு வந்து 1879, தேதி வந்து என்ன செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 தான் வந்து என்ன சமூக நீதி தினம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 17 அப்படின்னா வந்து இந்த சமூக நீதி தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெரியார் வந்து குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை ஆகிய இதழ்கள்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கத்தை வந்து 1925 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. வேறு என்ன பெரியார் பற்றி சொல்லலாம்? செப்டம்பர் 17, குடியரசு, அதெல்லாம் வந்து அவரோட இதழ்கள் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். பெண்ணுரிமைக்காக அதிகமாக குரல் கொடுத்த மாதிரியான கேள்விகள் வந்தாவே நீங்கள் வந்து பெரியாரை போட்டுருங்க. பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை வந்து ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அவர்கள். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி வந்து எது அப்படின்னா வந்து சதுரகாதி. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி வந்து சதுர அகராதி. வீரமாமுனிவரோட இன்னொரு நூல் தான் வந்து தேம்பாவணி கூட வந்து சொல்லுவோம். வீரமாமுனிவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் ஃபெஸ்கி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அதையும் வந்து எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. தேவநேய பாவனர் அகர முதல், இது வந்து அப்படியே 10th புக் கண்டென்ட்டு. தேவநேய பாவனர் வந்து அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொல் பிறப்பில் அகரமுதலி திட்ட தலைவராக இருந்தார். ஸோ அனைத்துமே சரி. இது வந்து 10th உள்ள 100 குறிப்பிலேருந்து எடுத்திருக்காங்க, பார்த்துங்க. தேவநேய பாவனர் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர். செந்தமிழ் சொல் பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குனராக தலைவராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ அனைத்துமே சரிதான். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் வந்து தேவநேய பாவனர். மொத்தம் இவருக்கு வந்து 174 சிறப்பு பெயர்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை வந்து 1930 முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசா. ஊவேசா அவர்கள் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. சுந்தரனார் அவர்களுடைய மாணவர் தான் வந்து ஊவேசா அவர்கள். ஊவேசா வந்துன்னா தமிழ் வீடு தூது வந்து பதிப்பிச்சிருக்காங்க, 1930 பதிப்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் வீடு தூதோட ஆசிரியர் வந்து யார் என்று குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி? தமிழ் வீடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார் அப்படின்னா வந்து மு வரதராசனார் தான் சொல்கிறாங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் வந்து மு வரதராசனார். கூற்று காரணம் பார்த்துங்க. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு வந்து பெற்றிருந்தது அப்படிங்கிறாங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். அதனால தான் தமிழோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். சமயத்துறையில் வந்து வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு வந்து பெற்றிருந்தது அப்படிங்கிறாங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழ்லேயே வழங்கினதுனால தான் தமிழோட செல்வாக்கு வந்து பெற்றிருந்துருச்சு. ஸோ கூற்று காரணம் சரி. கூத்துப்பட்டறை என்றும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா முத்துசாமி. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை வந்து நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா வந்து முத்துசாமி. முத்துசாமி வந்து என்ன சொல்லுவாங்க, கலை ஞாயிறு அப்படின்னு கூட முத்துசாமி அவர்களை வந்து குறிப்பிடுவாங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னாலும் வந்து முத்துசாமி அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க முத்துசாமி வந்து தாமரை திரு விருதினையும் வாங்கியிருப்பாங்க. தமிழக அரசின் வந்து கலைமாமணி விருதையும் வந்து முத்துசாமி அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க.
ஸோ நம்ம கேள்வி என்ன, கூத்து பட்டறை எனும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா வந்து முத்துசாமி. முத்துசாமியோட சிறப்பு பெயர் வந்து கலை ஞாயிறு. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யாருன்னு கேட்பாங்க, முத்துசாமி. இவர் வந்து இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் வாங்கியிருக்காங்க, தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸாவது பார்த்துருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.